வணக்கம். எல்லாம் வல்ல மூகாம்பிகையினுடைய அருளோடு இன்றைய சிந்தனைகள். மார்கழி மாதம் அப்படின்னா பீடுடைய மாதம். பீடுனா பெருமை, பெருமை உடைய மாதம் மார்கழி மாதம். ஏன்னா ஆருத்ரா, சிவபெருமானுடைய திருநட்சத்திரமான ஆருத்ரா வரக்கூடியது. ஏகாதேசி, வைகுந்த ஏகாதேசி வரக்கூடிய நாள். ஆண்டாள் திருமணம், இதெல்லாம் இந்த மார்கழி மாதத்தில் நடக்கக்கூடிய மிக முக்கியமான நாட்கள். இந்த மாதத்தில்தான் ஆண்டாள் எல்லா பாடல்களையும் பாடி எம்பெருமானோடு ஐக்கியமாகிறாள், கல்யாணம் பண்ணுகிறாள். அப்படிப்பட்ட ஒரு மிக முக்கியமான உயர்வான மாதம். இந்து மதம் அப்படிங்கிறது, அதாவது இது ஒரு சயின்ஸ். இந்து மதம்ங்கிறது அறிவியல் பூர்வமான நிறைய விஷயங்களை உள்ளடக்கிய மதம். அப்படின்னா இந்து மதம் மட்டும்தான், மற்ற மதம்லாம் சொல்ல முடியாது. இந்து மதத்திற்கு மட்டும் இந்து மத கலாச்சாரம் அப்படிங்கிறது மிக முக்கியமானது. ஏன் அப்படின்னா பெண்களை கடவுளாக நினைக்கக்கூடிய ஒரே மதம் இந்து மதம். பெண்களை வழிபாடு செய்யக்கூடிய ஒரே மதம் இந்து மதம். எதை எடுத்தாலும் தாய் உள்ளத்தோடு பார்க்கக்கூடிய மதம் பாரத தாய். சப்த மாதா, நீங்க எதை எடுத்தாலும் கங்கையிலிருந்து ஓடக்கூடிய அனைத்து புண்ணிய நதிகளையும் பெண்களாக பாவிக்கிறோம். காவேரி, ஏன் அப்படின்னா இந்த பெண்கள் அப்படிங்கிறவங்க எப்படிப்பட்டவங்க? நிறைய பளு தூக்கக்கூடியவர்கள் வாழ்க்கையில். ஆண்களை விட அதிகமாக மன அழுத்தம் கொண்டவர்கள் இந்த பெண்கள். ஒவ்வொரு காலகட்டங்களிலும் ஒவ்வொரு நேரங்களிலும் இந்த பெண்களுடைய மனநிலையை புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல் அவர்களுக்கு உளவியல் பிரச்சனைகள் வரக்கூடாது என்பதற்காக, மன பிரச்சனைகள் வரக்கூடாது என்பதற்காக இந்து மதம் அவர்களை வழிநடத்தியிருக்கிறது. ஏன்னா நீங்க இன்னைக்கு பார்க்குறீங்க நிறைய விஷயங்களை. ஆண்டாள் மார்கழி மாதத்தில், இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறதுல காலம்பரை எந்திரிச்சு அதிகாலை, ஏன்னா இந்த குளிர்கின்ற நேரம், இந்த அதிகாலை எழுந்து மார்கழி மாதத்தில் வீட்டினுடைய வாசலில் சாணம் தெளித்து, அது அந்த காலம், இப்ப தண்ணி தெளிப்பாங்க, கோலமிட்டு இறை வழிபாடு அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் பெருமாள் கோயிலுக்கும் சிவன் கோயிலுக்கும் சென்று வழிபாடு செய்கிறார்கள். இதைதான் ஆண்டாள் நம்முடைய இந்து கலாச்சாரத்தில் ஒவ்வொரு நாளும் ஒரு பாடலை பாடி பெருமாளை எப்படி நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும். ஏன்னா இது எப்படிப்பட்ட ஒரு மதம் பாருங்கள். இந்து மதத்தில் தமிழ் கடவுள்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா முருகக் கடவுள் சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆண்டாள். ஆண்டாள் முழுக்க முழுக்க தமிழையே சுவாசித்து தமிழிலேயே பாடல் பாடி இறைவனோடு மார்கழி மாதத்தினுடைய 27வது நாள் கூடாரவள்ளி என்று சொல்லக்கூடிய அந்த நாளிலே பெருமாளோடு ஐக்கியமாகிறாள். தமிழ் மங்கை ஆண்டாள். நீங்க ஆண்டாளை பத்தி என்ன வேணா சொல்லிக்கலாம்.
ஆனால் இறைவனோடு கூடாரவில்லை என்று ஐக்கியமாகிறாள். சூடி கொடுத்த சுடற்கொடியால் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஆண்டாள் இந்த மார்கழி மாதத்தை இந்த பெண்கள் எப்படி பயன்படுத்த வேண்டும், அந்த ஆண்டாள் பிராட்டியினுடைய மிக முக்கியமான மாதமாக பெருமாள் ஆண்டாளை திருமணம் செய்து கொண்ட மாதமாக இருக்கக்கூடிய இந்த மாதம், ஒவ்வொரு மாதமும் பெண்களை முக்கியத்துவம் படுத்தி அந்த பெண்களுக்காக திருவிழாக்கள் எடுத்து அந்த பெண்களுடைய மன அழுத்தம் குறைய வேண்டும், அந்த பெண்கள் நல்ல விதமாக வாழ வேண்டும். ஏன்னா பெண்களுக்கு தான் நிறைய பிரச்சனைகள். எல்லா சுமையும் சுமக்கக்கூடியவள் பெண்ணாகத்தான் இருப்பாள். ஆண்களை பொறுத்தவரை உதறிட்டு போய்கிட்டே இருப்பாங்க, காக்கா கூட்ட மாதிரி போய்கிட்டே இருப்பாங்க. ஆனா பெண்கள் அப்படி முடியாது. ஒரு குழந்தையை பெற்றுவிட்டால் அந்த குழந்தையை வளர்த்து ஆளாக்கி அதை திருமணம் செய்து வைத்து அதனுடைய குழந்தையும் பார்க்க வேண்டும் என்று நினைப்பாள். ஒரு ஆண்மகனாக இருந்தால் அதை செய்வானா என்பது சந்தேகமே. அப்படிப்பட்ட மிக உன்னதமான மிக உயர்வான இந்த இந்து மத கலாச்சாரத்தில், அதுவும் தமிழ் கலாச்சாரத்தில் ஆண்டாள் அவதரித்து நமக்காக பாடல்களை பாடி நம்மை வழிநடத்தி தந்த ஆண்டாளுடைய திருவடிகளை வணங்குகின்றோம். எல்லோரும் இன்புற்றிருக்க சுவாமிநாத சுவாமியை பிரார்த்தனை செய்கிறேன்.